அரசியல் சரியில்லை என்று யாரெல்லாம் ஆதங்கப்படுகிறீர்களோ ஒரு கவுன்சிலராக மாறுங்கள். அதற்கு வக்கில்லை என்றால் பேசாதீர்கள். இயற்கை விவசாயத்தை பத்தி குறை சொல்றதா இருந்தா ஒரு இடம் வாங்கி விவசாயம் பண்ணுங்கிறாங்க. அப்ப செய்யறதுக்கு யாருமே இல்லைங்க, சொல்றதுக்கு மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு இப்படிதான் ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தாரு, ஐயா சிட்டுக்குருவிகள் அழிந்து கொண்டிருக்கிறது, இது சம்பந்தமாக நீங்கள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து சிட்டுக்குருவிகளை காப்பாற்றுங்கள். எனக்கு ஒரு மெயில். நான் திருப்பி மெயில் அனுப்பிச்சேன். ரொம்ப சந்தோஷமான விஷயங்க, சிட்டுக்குருவிகளை காப்பாற்றுறதுக்காக மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க, உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன வேலை செய்யல அனுப்பிச்சுட்டேன். அவரு, நான் பெங்களூரில் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், எவ்வளவு சம்பளம், மாதம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். நான் திருப்பி பதில் அனுப்பிச்சேன், நீங்கள் மட்டும் வக்கனையா 3 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு உங்கள் சொத்தை சேர்த்துறதுக்கு போயிட்டு எனக்கு வேலை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை நேர்ந்து விட்டுருக்காங்களா? நீங்கள்லாம் வரமாட்டீங்களா? நாளை காலையில் ரிசைன் பண்ணிட்டு மரியாதையாக ஆஃபீஸ்க்கு வா, சிட்டுக்குருவி காப்பாற்றுறதுக்கு ஒரு நீ இறக்க ஆரம்பிக்க போகிறேன், அந்த இயக்கத்துக்கு நீ தான் தலைவன், எங்கள் ஆஃபீஸுக்கு வா, 10,000 சம்பளம் சொன்னேன். கட் பண்ணிட்டாங்க. நாம் எதுவுமே பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் பண்ண சொல்லுவோம். புரிந்து கொள்ளுங்கள். நாம பொறுப்பு எடுத்துக்கணுங்க. உடனே எல்லாரும் பொறுப்புன்னு சொன்ன உடனே என்கிட்ட காசே இல்லைங்க. முதல்ல புரிஞ்சுங்க, சர்வீஸ் பண்றதுக்கு காசு தேவையில்லைன்னு எப்ப புரியுதோ அப்பதான் நீங்க சர்வீஸே பண்ணணும். ஒரு சில பேர் எனக்கு ஒரு 10 ஏக்கர் கொடுத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ண வராமா. 10 ஏக்கர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன இயற்கை விவசாயம்? நான் எனக்கு ஒரு 10 ஏக்கர் கொடுங்க, சுயசார்பு வாழ்க்கை வாழ்றேன். 10 ஏக்கர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன சுயசார்பு வாழ்க்கை? வார்த்தையே வராது. புரிந்து கொள்ளுங்கள். கையில் ஒன்றுமே இல்லாமையே சர்வீஸ் பண்ணுறது மட்டும் தாங்க சர்வீஸு. எல்லாராலையும் முடியுங்க. சமுதாயத்தை மாற்ற வேண்டியது எல்லாத்துடைய கடமை தான். மற்றவங்களுக்கு வேலை சொல்றதை விட்டுட்டு நாம என்ன செஞ்சிருக்கோம்னு யோசிக்கணுங்க. அவங்க என்ன முடியுமோ செய்யலாங்கிறாங்க.